பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினீம். ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 8வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். அக்ஷர பிரம்ம யோகம் பார்த்துட்டு இருக்கோம். அக்ஷர பிரம்ம யோகத்துல முக்கியமான கிரமமுக்தி சாதனமா இருக்கக்கூடிய ஓங்காரத்தை பத்தி நேற்று 13வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். 13வது ஸ்லோகத்தை நான் திரும்பவும் வாசிச்சிடுறேன். ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் யஹ் பிரயாதீத்யசந்தேகம் சயாதி பரமாம் கதிம். ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம. ஓம் என்ற இந்த அக்ஷரம் தான் பாத்தீங்கன்னா பரம் அபரம். பிப்பலாத மகரிஷி சொல்லியிருக்கார், பரபிரம்மமும் அதுதான், அபரபிரம்மமும் அதுதான். அந்த ஓங்காரம் தான் பாத்தீங்கன்னா ஓம் இது ஏக அக்ஷரம் சொல்லியிருக்கு, ஒரே அக்ஷரம். நான் ஏற்கனவே நேற்றே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். ட்ரெடிஷனலா வரக்கூடியவங்க மட்டும்தான் இந்த ஓங்காரத்தை நீங்க எங்கேயாவது சங்கர மரங்கள்லையோ பெரியவங்க பார்த்தீங்கன்னா யாராவது ஆச்சாரியர்கள் ட்ரெடிஷ்னலாக படிச்சுட்டு வரவங்க வேதம் படித்தவங்களோ பார்த்தீங்கன்னா ஆலாம் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அசாஸ்திரியமான அசம்பிரதாயத்தில் மட்டும்தான் இந்த அகார உக்கார மகாரத்தை தனித்தனியாக உச்சரிக்கிற மெத்தட் இருக்கு. சாஸ்திரியமாக பண்ணும்போது பிரதானப்படுத்தி சொல்றதுன்றது. பிரதானம் என்னது? ஓம் தான். ஓம் அப்படிதான் சொல்லணும். ஓம் அப்படிதான் சொல்லணும். அதுல பாத்தீங்கன்னா ஓம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது அசாஸ்திரியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக அக்ஷரம் பிரம்ம. அப்ப எதுக்காக சுவாமி பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாரத்துக்காக மட்டும் அகார உகார மகாரத்தை மாண்டுக்கியம் பிரிக்கும். அப்ப மனசுல வச்சுக்கணும், உச்சரிக்கிறதுக்கு பிரிக்க கூடாது, ஜபிக்கிறதுக்கு பிரிக்க கூடாது. எப்பவுமே விசாரம் பண்றதுக்கு மட்டும்தான் பிரிக்கணும். ஏன்னா ஏகாட்சரம். அதை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? வியாகரன். வியாகரன் அப்படின்னா நல்ல உச்சாரையன், நல்ல உச்சாரணம் பண்ணிக்கிட்டு மாம் அனுஸ்மரன், என்னையே சிந்தனை பண்ணவனா இருந்து கொண்டு யக பிரயாதி, எவன் இந்த தேகத்தை பாத்தீங்கன்னா விட்டு செல்கின்றானோ, தியஜன் தேகம், இந்த தேகத்தை விட்டுட்டு பிரயாதி போகின்றானோ, அவன் பாத்தீங்கன்னா ச யாதி பரமாம் கதிம், அவன் பாத்தீங்கன்னா மேலான பரமகதியை அடைகின்றான் அப்படின்னு ஸ்லோகம் பார்த்துட்டோம். பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா சின்ன பாஷ்யம் தான் படிச்சுக்கோமே, பாஷ்யத்தை திரும்ப வாசிச்சிருவோம். ஓமிதி ஏகாட்சரம் பிரம்ம. ஓம் என்பது பாத்தீங்கன்னா ஏகாட்சரம் பிரம்ம, பிரம்மத்தை குறிக்கிறது. பிரம்மத்தை குறிக்கிறதா அப்படின்னா ஆமாமா, பிரம்மனக அபிதான பூதம், பிரம்மத்தோட பேரு. சரி, பேரை எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கேன், பேரை யூஸ் பண்றது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆள் கிடைக்கிற வரைக்கும் பேர். இப்ப நாதபிரம்மன் தூரத்துல எங்கேயோ இருக்காரு, ஜி நாதபிரம்மன் ஜி இங்க வாங்க அப்படின்னு நான் பேரை யூஸ் பண்ணி தூரத்துல இருக்கவரை கூப்பிடுறேன். இதே நாதபிரம்மன் இப்ப எதிர்க்கே இருக்காரு, எதிர்க்கே இருக்கும்போது நான் எதுக்கு அவரை கூப்பிடணும்? பேரை யூஸ் பண்ணணும். அவர் தான் இருக்காரு, எதிர்க்கே இருக்காரு, அவைலபிளா இருக்காரு. அப்போ எப்ப பகவான அடையறதுக்கு நமக்கு முடியலையோ அப்ப அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாமம் பிரதானம். அதனால்தான் நம்ம சொல்றோம், ஒரு வஸ்துவை அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாமம் பிரதானம், அடைஞ்சதுக்கு பிறகு நாமி பிரதானம் ஆயிடுவார். அப்ப இந்த நாமத்துக்கு மகிமை எது வரைக்கும்? அடையிற வரைக்கும். அப்ப அந்த பரமாத்மாவை பாத்தீங்கன்னா அவரோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மனக அபிதான பூதம், பிரம்மத்தோட அபிதானம் பேரு எது? இந்த ஓங்காரம். இந்த ஓங்காரத்தை என்ன பண்ணணும்? வியாகரன். வியாகரனா உச்சாரையன், உச்சரித்து கொண்டு நல்ல உச்சாரணம் பண்ணிக்கிட்டு ததர்த்தபூதம் மாம், அந்த அர்த்தபூதமா இருக்கக்கூடிய அந்த ஓங்காரத்துக்கு அர்த்தம் யாரு? பேரு ஓங்காரம். அந்த பேரை உடைய ஆள் ஒருத்தர் இருப்பார் இல்ல,
அந்த ஆள் யாரு? ஈஸ்வரன். அதான் சொல்றார், மாம் தது அர்த்தபூதம் மாம் ஈஸ்வரம். அந்த ஓங்காரத்தோட அர்த்தமா இருக்கக்கூடிய என்னை, ஈஸ்வரனை, அனுஸ்மரன். அனுஸ்மரன் அர்த்தம் அனுச்சிந்தயன். எவன் பாத்தீங்கன்னா அனுச்சிந்தனம் தொடர் சிந்தனை பண்றானோ, யகப்பிரயாதி மிரியதே, எவன் இந்த சரீரத்தை விட்டு இது மாதிரி சிந்தனை பண்ணி இறந்து போறானோ. இது அப்படியே பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல பாத்தீங்கன்னா இருக்கு. என்னன்னா ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு சூத்திரம் 23:1-23 பாத்தீங்கன்னா இருக்கு. ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா சரணாகதி பண்ணணும் அப்படின்னு யோக சூத்திரக்காரர் சொல்ற பதஞ்சலி. ஒன்றும் இல்லை, பதஞ்சலி யாரு? ஆதிசேஷ அவதாரம். சுவாமி இங்க கிருஷ்ணரா இருந்து சொல்றதுதான், சுவாமியோட வச்சனத்தை தான் அங்க பதஞ்சலி சொல்ற. ஈஸ்வரனை சரணாகதி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸ்வரன் யாரு அப்படின்னும் போது தஸ்ய வாச்சக பிரணவஹா அப்படின்னு முக்கியமான சூத்திரம். அந்த ஈஸ்வரனோட பேர் பாத்தீங்க அப்படின்னா இங்க சொல்லியிருக்கல அபிதான பூதம் ஓங்காரம்னு. இந்த அபிதான பூதம் ஓங்காரம்னா ஈஸ்வரனோட பேரு ஓங்காரம். தஸ்ய வாச்சக பிரணவகான்னு அது அப்படியே யோக சூத்திரத்துல. அந்த பரமாத்மாவோட பேரு ஓங்காரம். சரி, என்ன பண்றது அத அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சூத்திரம் சொல்றது தஜ்ஜபஹா ததர்த்த பாவனம். அப்படியே இருக்கு. இது அப்படியே இங்க பாருங்க. வியாகரன். வியாகரன் என்ன அர்த்தம்? உச்சாரையன். உச்சாரணம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் பண்றீங்கன்னா அதுக்கு பேரு ஜபம். தஜ்ஜபஹா, அந்த ஓங்காரத்தை ஜபிக்கணும். கூட என்ன பண்ணணும்? இங்க சொல்லியிருக்கே தது அர்த்தபூதம் மாம் அனுஸ்மரன். அந்த ஓங்காரத்தோட அர்த்தமா இருக்கிற என்னை தொடர் சிந்தனை பண்ணிக்கிட்டு யோக சூத்திரத்தை சொல்லுது தஜ்ஜபஹா தது அர்த்த பாவனை. அந்த ஓங்காரத்தோட அர்த்தமா இருக்கிற அந்த பரமாத்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டே ஓங்காரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எவன் இறந்து போறானோ சத்யஜன் பரித்யஜன் தேகம், அவன் இந்த தேகத்தை தியாகம் பண்ணிவிட்டு, ஷரீரம், தேகம்னா ஷரீரம், சரீரத்தை தியாகம் பண்ணிட்டு, பிரயாண விசேஷனார்த்தம் தேக தியாகேன பிரயாணம் சம்பவத்தின்னு ஒரு வார்த்தை போட்டுக்கணும். இந்த தேகத்தை விட்டாதான் நமக்கு பாத்தீங்கன்னா தேகம், இந்த சூக்ஷ்ம தேகம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? பிரயாணம் பண்ணும். அடுத்த தேகத்துக்கு போய் சேர்றதுக்கு பிரயாணம் எப்ப நடக்கும்? இந்த தேகத்தை விட்டாதான். இந்த தேகத்தை விடல அப்படின்னா யாத்திரை சித்திக்காது. அதனாலதான் மந்திரத்துல சுலோகத்துல சொல்றது தியஜந்தேகம் அப்படின்னு விசேஷனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மனோ ந சொரூபநாசேன இத்தியர்த்தக. சொரூப நாசம் அதே நேரத்தில் காரண நாசம் காரிய நாசம்னு ரெண்டு சொல்றோம். இந்த தேகம் பாத்தீங்கன்னா காரியம். இந்த காரியத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா இருக்கான் பாத்தீங்களா, அவன் காரணம் அப்படின்னு பேர். அவனுக்கு பாத்தீங்கன்னா எப்ப நாசமாகும் சுவாமி அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தன் எப்ப அனுபூதி பண்றானோ அவனுக்கு அந்த ஜீவத்துவம் பாத்தீங்கன்னா நஷ்டமாயி போயிடும். அப்ப அவனுக்கு தான் மந்திரங்கள் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்ய பிராணோ ந உத்கிராமந்தி அப்படின்னு சாந்தோயத்துல பிருகதாரண்யத்துல ரொம்ப கிளியரா சொல்லுது. எவன் இங்கேயே அந்த பிரம்மத்தை, நான் சர்வ வியாபகமா இருக்கிற பிரம்மம், அந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா அந்த பகவான் பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கார். அப்ப சர்வ வியாபகம்னா எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல, எல்லாமா அவர் தான் இருக்கார். அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன் அப்படின்னு அந்த அத்வைத ஞானத்தை இங்கேயே ஒருத்தன் அடைஞ்சிட்டான்னு வச்சுங்க. அவனோடது பாத்தீங்கன்னா அந்த அவித்யால என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, அவித்யா தான் காரணம். அது என்ன ஆயிடுது? நஷ்டமாயிடும். அவித்யா நஷ்டமாச்சுன்னா சூக்ஷ்ம தேகம் இல்லாமல் போய்விடும். அப்ப சூக்ஷ்ம தேகம் நாசமாச்சு அப்படின்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா பிராணன் இங்கிருந்து வேற ஒரு லோகத்துக்கு அடையறதுக்கு முடியாமல் போய்விடும். அதனால தெளிவா சொல்றாரு, ஆத்மனோ பிரயாணம் ஆத்மனோ. ஆத்மாவுக்கு எப்ப பிரயாணம் நடக்கும்? ஆத்மான இந்த இடத்துல ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம். சூக்ஷ்ம தேகத்துக்கு எப்போ பிரயாணம் நடக்கும்? இந்த ஸ்தூல தேகம் போனாதான் மேல போக முடியும். ந சொரூப நாசேன. சொரூப நாசம்னா என்ன அர்த்தம்? இந்த ஆத்மா நாசம் ஆயிட்டா பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தி கிடைச்சிடும். இங்கேயே ஜீவத்துவம் இங்க போயிடுச்சு அப்படின்னா இங்கேயே ஜீவன் முக்தி, அவன் மேல கிளம்பி போக மாட்டான். அதனால பாத்தீங்கன்னா சொரூப நாசேன இத்தியர்த்தகன சொரூப நாசேன, அவனோட சூக்ஷ்ம தேகம் நாசத்தை அடைவதில்லை. ச ஏவம் தியஜன் யாத்தி கச்சதி பரமாம் பிரகிருஷ்டாம் கதிம். அதனால பாத்தீங்கன்னா ரெண்டு வச்சுங்க மனசுல.
ஜீவன் முக்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இது எல்லாம் பொய், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு பிரம்மத்தை அவன் பிரம்மஸ்வரூபமா ஆயிடுறான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கான வந்து பாத்தீங்கன்னா அந்த சூக்ஷ்ம தேகம் தான் அடுத்தடுத்த சரீரத்தை போய் அடையும். இந்த சூக்ஷ்ம தேகத்துல இருக்கக்கூடிய கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறான். பண்ணதுக்கு பிறகு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபமா இருக்கிறவன், சர்வ வியாபகமா இருக்கிறவனுக்கு போக்குவரவு இல்லாதவன் அப்படின்னு ஆயிடுறான். அவனுக்கு எந்த இடத்தையும் போறதும் இல்லை வர்றதும் இல்லை, ஜீவன் முக்தன் ஆயிடுறான். இதே வந்து பாத்தீங்கன்னா உபாசகன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு இன்னும் காரணம்னு சொல்லக்கூடிய அவித்யா அப்படியே இருக்கு, சூக்ஷ்ம தேகம் அப்படியே இருக்கு. அப்ப சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்தூல தேகத்தை விட்ட மாத்திரத்துல இங்கிருந்து வெளியில கிளம்பி பிரம்மலோகத்தை அடைகின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. சரி, இந்த பிரம்மலோகத்தை அடையிறது எப்படி சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. இந்த பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பிரம்மசூத்திரத்துல எல்லாம் இதை பத்தி ரொம்ப விசாரம் இருக்கு. எனக்கு இப்பவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மசூத்திரத்தை இந்த பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளியில என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் வெளியில சொல்லி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஆக்கிட்டாங்க. இந்த ஜீவன் முக்தி எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ கடையில வந்து பாத்தீங்கன்னா போனோம், ஒரு ஷாப்பிங் பண்ணோம், அது மாதிரி இப்ப ஜீவன் முக்தியை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஆக்கிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ரொம்ப ஈஸிலாம் இல்லை. விசாரம் வந்து பாத்தீங்கன்னா வியாசரும் சங்கரரும் பெரியவங்களும் நிறைய மகான்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிமார்கள் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காங்க. பிருகதாரண்ய மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது 6:1:15. பக்கத்துல ரெஃபரன்ஸ் எப்போவாது தேவைப்படும் உங்களுக்கு, பக்கத்துல போட்டுங்க. 6:1:15 எடுத்துங்க. தேய அதுல மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஏ சாமி அரண்யே ஸ்ரத்தாம் சத்தியமுபாசதே. யாரு வந்து அரண்யத்துல வாசம் பண்ணிக்கிட்டு, அரண்யத்துல யாரு வாசம் பண்ணுவா? வானப்பிரஸ்தர்கள். வானப்பிரஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாசனத்து மூலமா கிரமமுக்தி சொல்லப்பட்டிருக்கு. சன்னியாசிகளுக்கு சர்வ பரித்தியாகத்து மூலமா அவங்களுக்கு ஜீவன் முக்தி சொல்லப்பட்டிருக்கா. எல்லாத்தையும் விடுறது. என்னமா மற்றவங்களை மாதிரி சன்னியாசிகள் இப்ப இருக்க சன்னியாசிகள் இல்லை, 100% தியாகம் பண்ண சன்னியாசிகளுக்கு ஜீவன் முக்தி. நான் வானப்பிரஸ்தத்துல இருக்கேன், ஹஸ்பண்டோட இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு, வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏகாந்தமா இருந்துகிட்டு அரண்யே ஏச்ச அமி அரண்யே காட்டுல அப்படின்னா, காட்டுல என்ன அர்த்தம்? ஏகாந்தமா எங்கேயா ஒதுங்கி இருந்துகிட்டு ஸ்ரத்தாம் சத்தியம் உபாசத்தை, ஸ்ரத்தையோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த பகவானை வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணிக்கிட்டு, யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை ஒரு குருநாதர் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஓங்காரத்தை உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா யாரு ஓம் அப்படின்னு சொல்லி அந்த பகவானையே சிந்திச்சுக்கிட்டு விடுறாங்களோ உயிரை, அவங்க பிராணன் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்தில இருந்து என்ன பண்ணுவோம்னா 8 அங்குல தூரம், சில மதபேதங்கள் இருக்கு, 8 அங்குல தூரம்னா 8 இன்ச்சு, இந்த சரீரத்துக்கு மேல கொஞ்சமா மேல வந்து பாத்தீங்கன்னா உங்க பிராணன் மேல வந்துடும். மேல வந்ததுக்கு பிறகு சில பேர் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கொஞ்சம் சாதுக்களோட பழகினதுல சொல்றாங்க 2 அடி தூரத்துல அப்படின்றாங்க. இந்த சரீரத்திலிருந்து பிராணன் வெளியில கிளம்பி 2 அடி தூரமோ இல்ல 8 அங்குலமோ மேல இருந்துகிட்டு இருக்கும். இந்த சரீரம் என்ன ஆயிரும்? டெட் பாடி ஆயிடும். டெட் பாடி ஆனதுக்கு பிறகு இந்த சிந்தனையோட இந்த சரீரத்துல இருந்து கிளம்பின அந்த சூக்ஷ்ம தேகம் பிராணன் கிளம்பும். அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர். அந்த பிராணனுக்குள்ளார என்ன இருக்கும்? பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனம், புத்தி, சித்தம், இது எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பிராணன் பஞ்ச பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிராணனா மாறிடும். அப்பான வியான உதான சமானன்று சொல்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாயிடும். அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா சரீரம், ஒரு பாடி. அதுக்குள்ளார என்ன இருக்கும்? பஞ்ச ஞானேந்திரியம் இருக்கும், பஞ்ச கர்மேந்திரியம் 10 மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4, 14 தத்துவங்கள் அந்த பிராணனுக்குள்ளார இருக்கும். அப்ப இந்த பிராணன் வெளியில கிளம்பி என்ன பண்ணும்? இந்த சரீரத்துக்கு மேல நிற்கும். நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், யாரெல்லாம் வந்தாங்க போனாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெட் பாடி வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து
எனக்காக யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்துட்டு இருக்குமா. அது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஈவினிங் டைம்ல என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் பிரேதாக்னிஹோத்திரம், அதுக்கு பேர் பிரேதாக்னிஹோத்திரம், நம்ம என்ன பண்றோம், எரிக்க ஆரம்பிச்சிடும். எரிக்க ஆரம்பிச்சோட இந்த உபாசகனோட அந்த ஒரு அடி தூரத்துல இருந்தது, சரீரத்துல அது பக்கத்துல இருந்தது என்ன பண்ணும், அந்த அக்னியோட அரிச்சின்னு சொல்றோம், கதிர்கள், அக்னியோட கதிர்கள், அந்த கதிர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ஒன்றுபடுகின்றது. எப்படி நான் சரீரத்தோட ஒன்றுபட்டு இப்ப இருக்கணும், என்னுடைய சூக்ஷ்ம தேகம் எப்படி இந்த சரீரத்தோட ஸ்தூல தேகத்தோட இருக்கோ, இந்த ஸ்தூல தேகத்தை எரிச்ச மாத்திரத்துல அதுல இருந்து கிளம்புற அக்னில இருந்து கிளம்புற அரிச்சியோட, அரிச்சினா கதிர், தீக்கதிர், தீக்கதிரோட ஒண்ணுபடுது. ஒண்ணுபட்ட மாத்திரத்துல அந்த தீக்கதிர்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தேவதை, எல்லாமே தேவதை. அந்த அரிச்சியில இருக்கக்கூடிய தேவதை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அகர் தேவதை அப்படின்னு ஒரு தேவதை, 2வது தேவதை இருக்கு. மெதுவா ஸ்டெப் ஸ்டெப்பா எழுதிக்கிட்டே வாங்க. ஒரு 8-10 சொல்ல போறேன் நான், வரிசை எழுதிட்டே வாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அரிச்சி, அரிச்சின்னு சொல்லக்கூடியதான் கதிர். இந்த ஜீவன் முதல்ல அரிச்சியோட சம்பந்தப்படணும். அதனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னா இந்த மார்க்கத்துக்கு பேரு அரிச்சிராதி மார்க்கம் அப்படின்னு பேரு, அரிச்சிராதி மார்க்கம். நான் மந்திரத்தை படிச்சிடறேன், மந்திரத்தை படிச்சுட்டு இந்த ஆர்டர் உங்களுக்கு சொல்றேன். மந்திரத்துல சொல்லுது அர்ச்சிம் சம்பவந்தி, அர்ச்சியோட ஒன்று கலக்கின்றான், அர்ச்சிசோ அகர், அர்ச்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அகர் தேவதைன்னு சொல்லக்கூடிய பகல் தேவதையோட, டே டைம்ல ஒரு தேவதை இருக்கு, டே ஃபுல்லா நான் அப்படின்னு, அந்த தேவதையோட ஒன்றுபடுகின்றான் அகர் தேவதை. அஹ்நக ஆபூரியமான பக்ஷம், அந்த அகர் தேவத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகல் தேவதை, பகல்னா என்ன அர்த்தம், பிரைட்டா இருக்கா, இந்த அரிச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த பகல் தேவத்தை, பிரைட்டா இருக்கிற அந்த அரிச்சி, பிரைட்டா இருக்கிற அந்த அகர் தேவதைன்றதோட சேர்த்தோம். இந்த அகர் தேவத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்லபக்ஷ தேவதையில கொண்டு போய் உங்களை லேண்ட் பண்ணுவார். இது ஏதாவது ஒரு வஸ்து எடுத்து இந்த இவங்க வந்து கொரியர் சர்வீஸ் என்ன பண்றாங்க தானே பண்றான், கொரியர் சர்வீஸ் என்ன பண்றா, இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போகும், போஸ்ட் எடுத்துங்களேன், நான் திருவண்ணாமலையிலிருந்து போஸ்ட் பண்றேன் அப்படின்னா இது திருவண்ணாமலை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய், அந்த திருவண்ணாமலை போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து விழுப்புரம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய், விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு போயிட்டு, சென்னையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்கட்டா போகுது. இப்போ இத்தனை ஸ்டேஜஸ் போகுது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடுவுல யாரோ ஒருத்தர் அந்த போஸ்ட்டை வந்து கேரி பண்ணுவாங்கல்ல, இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேன்ல போடுறாங்க, அங்க விழுப்புரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வேற ஒரு வேன் டிரான்ஸ்பர் ஆகுது, அந்த வேன்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயினோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளைட்டோ ஏதோ ஒண்ணுத்துல போகுது. இதே மாதிரி இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சி கேரி பண்ணுது, அப்புறம் அகர் தேவதை கேரி பண்ணுது, அதுக்கப்புறம் சுக்லபக்ஷ தேவதை, சுக்லபக்ஷ தேவதை இது இப்ப போயிட்டு இருக்கு, சுக்லபக்ஷம் தானே, அமாவாசைக்கு மேல பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள், நான் 15 நாட்கள் நான் சொல்ற அபிமான தேவதை, அது என்ன பண்ணும், கேரி பண்ணிட்டு போகும். கேரி பண்ணிட்டு எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தது சொல்றது ஆப்பூரியமானம், ஆப்பூரியமான பக்ஷாது ஷண்மாசா, சன்மாசா, சன்மாசம்னா 6 மாத காலம் உத்தராயணம், 6 மாத காலம் தட்சிணாயனம். அந்த உத்தராயண காலத்துல இருக்கக்கூடிய தேவதைக்கு பேரு உத்தராயண தேவதைன்னு பேரு. இந்த சுக்லபக்ஷ தேவதை என்ன பண்ணும், அந்த உத்தராயண கால தேவதையில கொண்டு போய் கொடுக்கும். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மர் வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருந்தாருன்னு சொல்றோம்ல, உத்தராயண காலத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு. அந்த உத்தராயண காலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப மகர சங்கராந்தி ஆரம்பிச்சது இல்ல, ஜனவரி 15, 14. அப்ப ஜனவரி 14 இருந்து ஆரம்பிச்சது 6 மாசம் வரைக்கும் நான் அப்படின்னு ஒரு அபிமான தேவதை இருக்கும். அது என்ன பண்ணுது, இந்த ஜீவனை கேரி பண்ணிக்குது. கேரி பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா மந்திரம், அந்த பிருகதாரண்ய மந்திரம் வந்து வரிசையா சொல்லுது. என்னன்னா சொல்றேன், அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா வருஷ தேவதை அப்படின்னு அடுத்த தேவதை இருக்கு. 6 மாச தேவதை உத்தராயண தேவதை, அது உங்களை எங்க கொண்டு போகும், வருஷ தேவதையில கொண்டு போய் கொடுக்கும். வருஷ தேவதை என்ன பண்ணும், அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா சம்பத்சர தேவதான்னு பேரு. வருஷ தேவதைக்கு பேரு சம்பத்சர தேவதான்னு பேரு. அந்த சம்பத்சர தேவதா எங்க கொண்டுட்டு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்புவ சுவ, இந்த 3 லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பூர்புவ சுவா இருக்குல்ல, இந்த பூர்புவ சுவாவை விட்டுருங்க. இந்த பூர்புவ சுவ லோகத்தை விட்டதுக்கு அப்புறம் மேல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மக ஜன தப சத்தியம்னு 4 லோகங்கள்.
இந்த மகஜன தபசத்தியம்க்கு காமன் நேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவலோகங்கள் அப்படின்னு பேரு. சொர்க்கத்து வரைக்கும் இருக்கிற லோகம் வந்து பாத்தீங்கன்னா பித்ருலோகம்னு பேரு. பித்ருலோகத்துக்கு மேல இருக்கிற மகஜன தபசத்தியத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவலோகம்னு பேர். அதுல ஃபர்ஸ்ட் லோகம் உங்களை என்ன பண்ணுது, பைபாஸ் பண்ணுது. இந்த சொர்க்கத்துக்கு போகாம உங்களை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா மகலோகத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்ப உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது, சொர்க்கம் தெரியாது, பித்ருலோகங்கள் எதுவுமே இந்த உபாசகர்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. இது ராயலா என்ன பண்ணும், 4 waysல வந்து சூப்பர் ஃபாஸ்ட் ரோட்ல வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேல போற மாதிரி ஊரே தெரியாது இல்ல, எக்ஸ்பிரஸ் வேல போனீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல ராயலா கொண்டு போயிட்டு மகர் லோகத்துல கொண்டு போய் லேண்ட் பண்ணும். அதுக்கு பேரு தேவலோகம் அப்படின்னு பேரு. சம்பத்சர தேவதா அது எங்க கொண்டு போகுது, மகர் லோகம்னு சொல்லக்கூடிய தேவலோகத்துல லேண்ட் பண்ணும். மகர் லோகத்துல இருந்து அங்க தேவதை என்ன பண்ணும், தேவலோக தேவதைகள் இருக்கும், அது என்ன பண்ணுது அப்படின்னா வாயு லோகத்துல கொண்டு போய் உங்களை லேண்ட் பண்ணும். வாயு லோகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆதித்ய லோகத்துக்கு இன்னொரு தேவத்தை கொண்டு போய் விடும். ஆதித்ய லோகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சந்திர லோகம்னு ஒண்ணு இருக்கு, அந்த சந்திர லோகத்துல கொண்டு போய் விடும். சந்திர லோகம்னா நீங்க உடனே சொர்க்கம்லாம் எடுத்துக்காதீங்க, சோமலோகம் அப்படிலாம், சந்திர லோகம்னே தனியா இருக்கு. அந்த ஆதித்ய லோகத்துக்கு மேல நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சந்திரனுக்கு கீழே இருக்கிற இந்த லோகம் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம்னு பேரு. ஆதித்யனுக்கு மேலதான் வாஸ்தவத்தை அந்த சந்திரலோகம் இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரலோகத்துல இருந்து வேற ஒரு தேவதை உங்களை கொண்டுட்டு போய் வித்யுத் லோகம் அப்படின்னு ஒரு லோகத்துல கொண்டு போய் லேண்ட் பண்ணும். அந்த வித்யுத் லோகம்னா மின்னல் லோகம், வித்யுத்னா மின்னல், மின்னல் லோகமா இருக்கிறது. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வருண லோகம், எங்க அந்த வித்யுத் லோகத்து வரைக்கும், அதுக்கு கீழே சந்திரலோகம் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மனுவோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தேவதைகள், மானவ தேவதைகள்னு பேரு. சந்திரலோகம் வரைக்கும் உங்களை கொண்டு போய் விட்டுரும். சந்திரலோகத்திலிருந்து வித்யுத் லோகம் போகுது பாத்தீங்களா, அந்த வித்யுத் லோகத்திலிருந்து அமானவ புருஷர்கள் அப்படின்னு பேர். அமானவ புருஷர்கள்னா என்ன அர்த்தம், இந்த மனுவோட கண்ட்ரோல்ல இல்லாதவங்க. மனு நான் சொல்லியிருக்கல 72 சதுர்யுகம் ஒரு மனுவோட காலம். இப்ப நமக்கு போயிட்டு இருக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம் போயிட்டு இருக்கு. அவரோட 51வது வயசுல இருக்கோம், நம்ம எல்லாம் மனுவோட குழந்தைங்க. இந்த மொத்த கிரியேஷனும் எது வரைக்கும் அப்படின்னா சந்திரலோகம் வரைக்கும் இந்த மனுவோட கண்ட்ரோல்ல இருக்கிறது. அப்ப அவரோட கண்ட்ரோலுக்கு மேல இருக்கிறது எது அப்படின்னா வித்யுத் லோகம். வித்யுத் லோகத்துக்கு கொண்டு போறது யாரு கொண்டு போறா, அமானவ புருஷர்கள் அப்படின்னு தேவதைகள், ஸ்பெஷல் தேவதைகள் உங்களை கேரி பண்ணிக்கும். அங்க இருந்து அது என்ன பண்ணுது, வித்யுத் லோகம் கொண்டு போயிட்டு வித்யுத் லோகத்துல இருந்து வருண லோகத்துக்கு ஒரு தேவதை உங்களை கொண்டு போகும். வருண லோகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்திர லோகத்துக்கு ஒரு தேவதை கொண்டு போகும். இந்திர லோகத்துல இருந்து பிரஜாபதி லோகம்னு ஒரு லோகம் இருக்கு, அங்க வந்து அடுத்த தேவதை கொண்டு போகும். அந்த பிரஜாபதி லோகத்துல இருந்து பிரம்ம லோகம்னு சொல்லக்கூடிய லோகத்துக்கு லாஸ்ட் டெஸ்டினேஷன் இந்த பிரம்ம லோகத்துக்கு கொண்டு போய் விடுகின்றன. ஆயிடுச்சா? இந்த நம்ம சொல்ற இந்த தேவலோகத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மலோகம் இருக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா லோகங்களுக்கும் ஒரு காமன் நேம் என்ன சுவாமி அப்படின்னா தேவலோகம் அப்படின்னு பேர். எங்க மகர் லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கிற நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு, அது எல்லாத்துக்கும் காமன் நேம் தேவலோகம். அதே சொர்க்கம் வரைக்கும் இருக்கிறது என்னது, பித்ருலோகம். மனசுல புரிஞ்சுக்கணும். அப்ப பித்ரு பூர் இந்த லோகம், இந்த பூர் லோகம் நம்ம சொல்றோம், இந்த லோகம். இதுக்கு மேல புவர் லோகம், சுவர் லோகம். இந்த ரெண்டும் பித்ரு லோகங்கள்னு பேர். சொர்க்கம் வரைக்கும் இருக்கிறது பித்ருலோகம், 2 தான். ஆனா அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு பாருங்க, எத்தனை லோகம். தேவலோகம், வாயு லோகம், ஆதித்ய லோகம், சந்திரலோகம், வித்யுத் லோகம், வருண லோகம், இந்திரலோகம், பிரஜாபதி லோகம், 9வது தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகம். இந்த பிரம்மலோகத்தை அடைஞ்சவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் மந்திரத்துல வந்து பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது, லாஸ்ட் 2 லைன் சொல்றேன். பிரம்மலோகேஷு பராவதோ வசந்தி. அந்த பிரம்மலோகத்தை அடைந்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல 4 ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த 4 ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாயுஜ்ய பதவியை பத்தி இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சாமீபியம் அப்படின்னு பகவானோட பக்கத்துல இருக்கிறது ஒரு லோகம் இருக்கு. நீங்க எந்த தேவத்தையை உபாசனை பண்ணீங்களோ
ரெண்டே ரெண்டு தான், மனசுல வந்து ரொம்பலாம் பிரதானம் எடுத்துக்காதீங்க. ஒண்ணு வைகுண்டம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கைலாயம். இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டுத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பக்கத்திலேயே, சிவபெருமான் பக்கத்திலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூத்த கணங்களா இருக்கலாம், அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சுவாமியை தானே பார்க்க ஆசைப்பட்டீங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்திலேயே இரு அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க, சுவாமிக்கு சாமரத்தை வீசிக்கிட்டு என்ன ஆனந்தமா இருக்குன்னு சிவபெருமான் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு அவரை கண்குளிர பார்த்துக்கிட்டு நல்லா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமரம் வீசிக்கிட்டு ஆனந்தமா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சுவாமியை. அப்ப அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமீப்பியம்னு பேர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சாரூப்பியம்னு பேரு. சாரூப்பியம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் புராணங்கள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷ்ணுக்கள் அந்த லோகத்துல இருப்பாங்களாம். எல்லாத்துக்கும் வேஷம் எப்படி இருக்கும், இப்ப நம்ம பாடி எப்படி இருக்கும் வேற வேறையா, அதே மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எதை தியானம் பண்ணானோ அந்த விஷ்ணுவோட ரூபமே கிடைச்சிருமா. அப்படி இருக்கிறதுக்கு இப்ப என்ன பேரு அப்படின்னா சாரூப்பிய முக்தி அப்படின்னு பேர். சாமீப்பிய முக்தி, சாரூப்பிய முக்தி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கேட்டகரி, இன்னும் கீழே லோ லெவல்ல இறங்குனீங்க அப்படின்னா சாலோக்கிய முக்தி அப்படின்னு, அந்த ஈஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த கைலாய லோகத்துல நீங்க பிரஜையா இருக்கிறதுக்கு பேரு சாலோக்கிய முக்தி அப்படின்னு பேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா உச்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாவதா மேல இருக்கிறது எதுனா சாயுஜ்ய முக்தி அப்படின்றதுதான் முக்கியமானது. அந்த சாயுஜ்ய முக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு, அவ்வளவு டீட்டெயில் இருக்குங்க. டீட்டெயிலா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூத்திரங்கள் பண்ணி வச்சிருக்காரு வியாச பகவான். கிளாரிட்டி, அவ்வளவு கிளாரிட்டி இருக்கும். கண்டிப்பா ஒரு சமயத்துல உங்களுக்கு இந்த கீதா போக ஆரம்பிச்சு இப்ப எடுத்தேன்னு வச்சுங்களா, ஒரு குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு 25-30 சூத்திரம் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் ஆயிடும் எனக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கீதை போகாது. அதை லைட்டா இண்டிகேட் மட்டும் நான் வந்து உங்களுக்கு என்னென்ன உண்டோ அதை மட்டும் பண்றேன். அப்போ அந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, சாயுஜ்ய பதவியை அடைஞ்சவங்க அந்த லோகத்திலேயே வாசம் பண்ணி, 2 கேட்டகரி எடுத்துங்க, சாயுஜ்யத்தையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாமீப்பியத்தையும். இந்த 2 கேட்டகரி ரொம்ப உத்கிருஷ்டமான கேட்டகரி. சாமீப்பியம், அதுக்கப்புறம் சாயுஜ்யம். சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சாயுஜ்யமும் சாரூப்பியமும் தான் ரொம்ப உத்கிருஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சாமீப்பியத்தையும் அதே நேரத்தில் சாலோக்கியத்தையும் கீழே இறக்கிடுறாங்க. சாரூப்பியம் சாயுஜ்யம் தான் உயர்ந்தது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த 2 அடைந்தவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மான்னு சொல்றது, ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லுவோம், அவர் இருக்கிற காலம் வரைக்கும் வாசம் பண்ணிட்டு பிரம்மலோகேஷு மானச ஏத்திய பிரம்மலோகானு கமயதி, பிரம்மலோகத்துக்கு சென்று அடைகின்றான். தேஷு பிரம்மலோகேஷு, அந்த பிரம்மலோகங்களில் பகுவச்சனம் போட்டிருக்கு. அந்த பிரம்மலோகங்கள்ல என்ன பண்றான், பராபராவதோ வசந்தி, அந்த பிரம்மாவோட காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அவரோட 100 வயசு வரைக்கும் நல்லா வாசம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய திவ்ய போகங்கள், சுவாமிய பார்த்து நல்ல போகங்கள்லாம் அனுபவிச்சு தேஷாம் ந புனராவர்த்தி. 2 கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வருவதில்லை. சாயுஜ்யத்தை அடைந்தவன் திரும்ப வருவதில்லை, அதே நேரத்துல சாரூப்பியத்தை அடைந்தவன் திரும்ப வருவதில்லை. இதுதான் ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சில பேர் ஆச்சாரியர் சொல்றாங்க சாமீப்பியத்தை அடைஞ்சவன் திரும்ப வர்றதில்லைன்னு, சில பேர் சொல்றாங்க இல்ல சாரூப்பியத்தை அடைந்தவன் திரும்ப வருவதில்லை. ஆனா சாயுஜ்யத்தை அடைஞ்சவன் அவன் எப்பவுமே, எல்லா மதமும் ஒத்துக்குது என்னன்னு கேட்டா சாயுஜ்யத்தை அடைந்தவன் திரும்ப வருவதில்லை. மந்திரம் பிருகதாரண்யம் சொல்லுது 1:6-15, தேஷாம் ந புனராவர்த்தி, சாயுஜ்யத்தை அடைந்தவர்களுக்கு இந்த சம்சாரத்துக்கு திரும்ப வருவதில்லை. 6:2-15 அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இதுக்கு பேர் என்ன பேர், இந்த மார்க்கத்துக்கு பேர் அப்படின்னா அர்ச்சிராதி மார்க்கம். அர்ச்சியை முதலாக கொண்டு சாயுஜ்ய பதவி வரைக்கும் கொண்டுட்டு போறது. அவர்கள் திரும்ப வருவதில்லை அப்படின்னு மந்திரம், ரொம்ப ஸ்பெஷலான மந்திரம் சொல்லுது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப இதா சொல்றேன். அந்த பிரம்மத்தை பத்தின இன்னொரு சூத்திரம் ஒண்ணு, பிரம்மசூத்திரம் ஒண்ணு இருக்கு. பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 4-3-10 பிரம்மசூத்திரம். நான் உங்களுக்கு சிரவணம் பண்ணி வைக்கல, வெறும் சிரவணம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு அம்மாவோடது நேற்று ஒரு 8வது சாப்டர் ஒரு அம்மா பாடம் எடுக்கிறாங்க.
சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்புச்சப்பு இல்லாம பண்ணிட்டாங்க, சீரியஸே இல்லாம. எனக்கு அப்படியே துக்கமாயி போச்சு. ஏன்னா முனிவர்கள் தபஸ் பண்ணாங்கன்னு நீங்க என்னெல்லாம் புராணங்கள்ல படிக்கிறீங்களோ, காட்டுல வந்து பாத்தீங்கன்னா புத்து முளைச்சு போய் முனிவர்கள் வந்து தபஸ் பண்ணாங்கன்னு புராண கதைகள் எதெல்லாம் இருக்கோ அந்த ஈஸ்வரனை அடையறதுக்கான முயற்சி இருக்கு பாருங்க. மாணிக்க வாசகர் இவங்க மாதிரிலாம் பண்ணவங்க பெரியவங்க எல்லாம் பண்ணதை படிச்சீங்க உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆழ்ந்து போயிருக்காங்க அப்படின்னு. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், அவங்க பண்ண பக்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேவலமாக்கிட்டோம். அதெல்லாம் கிரமமுக்தி சாதனம். நிறைய பேர் சொல்றதை என் காதால கேட்டிருக்கேன், அதெல்லாம் கிரமமுக்தி, அதெல்லாம் தேவையில்லை. ஏதோ கிரமமுக்தி வந்து பாத்தீங்கன்னா போனா கையில வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கிடைக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டோம். அவ்வளவு ஈஸி இல்லைங்க. பக்த மகான்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்பரும் மாணிக்க வாசகரும் திருநாவுக்கரசரும் பக்த மகான்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்டரிபுரத்துல போனீங்கன்னா அவ்வளவு மகான்கள் தோன்றி இருக்காங்க. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பண்ணாத பக்தியை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அதெல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஞானம் ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கோம். 100% தியாகம் இருந்தால் மட்டும்தான் ஞானம் சம்பவிக்கும், ஜீவன் முக்தி இங்க சம்பவிக்கும். தியாகேனைக்கு அமிர்தத்துவ மானசு 6வது சாப்டர் எடுத்து பாருங்க. 6வது சாப்டர் ஆரம்பிச்சதுல இருந்து முடிவு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே சொல்லும், கிரகஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தி அந்த நிதித்தியாசனம் சம்பவிக்காதுன்னே அவதாரிக்கா சொல்லிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிகேத ஸ்திரமதிகி பிரம்மச்சாரி விரதேஸ்திதக ஏகாக்கி நிறைய சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் அந்த 6வது அத்தியாயத்துல எழுதுவார். நம்ம கிரகஸ்தாசிரமத்துல இருந்தாலோ இல்ல வானப்பிரஸ்தாசிரமத்துல இருந்தாலோ சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு நிக்கிறது முடியாது. இப்ப என்ன யாராவது கேட்கறாங்க, சாமி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு, எல்லாம் ஒண்ணும் பண்ண போறது, போய் எங்க மரத்தடியில போய் உட்கார போறோம், கோயில் மண்டபத்துல உட்கார போறோம், எதுவும் பண்ண போறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா மந்திரம் தெளிவா சொல்லுது. என்னன்னு கேட்டா சர்வத்தையும் தியாகம் பண்ணா மட்டும்தான் அகம் அகம் அகம்ன்றத நின்று அனுபூத்தி ஆக முடியும். 6வது சாப்டர் அதான் பண்றது, நிர்குணத்துல நிக்கிறது. அப்ப அடுத்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா யாரு வானப்பிரஸ்தகர்களா இருக்காங்களோ, தியாகம் 100% சம்பவிக்கல, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மோக்ஷார்த்தியா இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக பிரம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. யோகம்னாவே வந்து பாத்தீங்கன்னா அரண்யத்துல வாசம் பண்ணிக்கிட்டு ஏகாந்தமா இருந்துகிட்டு இப்ப சன்னியாசி மாதிரியே இருந்துகிட்டு அனுஷ்டானம் பண்றது. அப்ப இந்த அனுஷ்டானம் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த லோகத்துக்கு போறாங்க அப்படின்னும் போது இங்க இதுல வந்து பிரம்மசூத்திரத்துல 4, 3, 10 காரியாத்யே தத்யக்ஷேன சகாதஹ பரம் அபிதானாத். அற்புதமான சூத்திரம், கிளாரிட்டி கொடுக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க பிரம்மலோகத்துக்கு போனவங்க வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் இருக்காங்க சுவாமி அப்படின்னா, பிரம்மலோகத்துல இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன பேரு அப்படின்னா காரிய பிரம்மம் அப்படின்னு பேர். ஹிரண்ய கர்ப்பர்னா யாரு சொல்லியிருக்கேன், விஷ்ணுன்னு சொல்லியிருக்கேன் நான். அடிச்சா அப்ப ஈஸ்வரன் யாரு அப்படின்னா அவருக்கு பேர் தான் காரண பிரம்மம்னு பேர். பஞ்சு ஈஸ்வரன், 100 விஷ்ணு பகவான். பஞ்சு காரணம், 100 காரியம். அதே மாதிரி ஈஸ்வரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணம், அதே நேரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா காரியம். இப்ப நீங்க அடையிற லோக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் லோக்கம் எதை அடையிறதுன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பன், அந்த ஈஸ்வர யாரு ஹிரண்ய கர்ப்பரை தான் நம்ம அடைய முடியும். அந்த ஹிரண்ய கர்ப்பர் காரிய பிரம்மம்னு பேரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா மாயையிலிருந்து உண்டானதுதான் அந்த பிரம்மலோகமும் கூட சொல்ல போறேன். அதுக்காக தான் இந்த நான் அடுத்த ஸ்லோகங்களுக்காக நான் கொண்டு வரேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மலோகமும் கூட மாயைக்கு உட்பட்ட லோகம், அதுவும் காரியம், அதுவும் ஒரு காலத்துல என்ன ஆயிடும், நஷ்டத்தை அடையும், நாசத்தை அடையும். அப்ப காரிய அத்தியே பிரம்மசூத்திரம் சொல்லுது, காரியம்ன்ற பிரம்மலோகம் நஷ்டமான போது அதுக்கும் பிரளயம் நடக்கும். பிரம்மாவோட 100 வயசு ஆகும்போது, அப்படி ஆகும்போது தது அத்தியக்ஷேன சகாத்தக அந்த லோகத்துல சுப்பீரியரா இருந்தது யாரு, அத்தியக்ஷகன சுப்பீரியர். அந்த லோகத்துல சுப்பீரியர் யாரு, அந்த பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா சுப்பீரியரா, ஹிரண்ய கர்ப்பர் சுப்பீரியரா இருப்பார், ஹையர் போஸ்டிங்ல இருப்பார். அந்த பிரம்மாவோடு சேர்ந்து பரம் அபிதானாத் பரபிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் இந்த லோகம் லயமாயிடும், அங்க இருக்கக்கூடிய தேகங்கள் போயிடும். இவங்க என்ன பண்றாங்கன்னா பிரம்மத்தை அடைகிறார்கள், சுத்த பிரம்மத்தை, காரண தத்துவத்தை அடைகிறார்கள், பரபிரம்மத்தை அடைகிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இருக்கே
அர்ச்சிராதி மார்க்கம் மூலமா ஓங்காரத்தை சொல்லி அந்த பிரம்மலோகத்துக்கு போறதற்கே அது பரபிரம்மத்தை அடைவதில்லை. அப்ப நம்ம ஓங்காரத்தை சொல்லி சொல்றதுனால அடையக்கூடியது பாத்தீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய காரிய பிரம்மத்தை தான் நம்ம அடைய போறோம். அந்த காரிய பிரம்மன்ற லோக்கத்துல வாசம் பண்ணி அது நஷ்டமாகும் போது எப்ப நஷ்டமாகும்? அந்த பிரம்மாவுக்கு 100 வயசு ஆகும். யோசிச்சு பாருங்க. நான் காலத்தெல்லாம் சொல்ல போறேன். பெரிய காலம், நீண்ட காலத்தை உடையது அந்த பிரம்மலோகம். அங்க வாசம் பண்ணி அந்த பிரம்மாவோட சேர்ந்து அவர் என்ன பண்ணுவார்? விதேக முக்தி அடைவார். அப்ப பிரம்மலோகத்துல நம்ம எப்படி இருப்போம்? அப்ப நான் பிரம்மலோகத்துல நம்ம போனோன்னே என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பிரம்மா கூப்பிட்டு அங்க உனக்கு பாத்தீங்கன்னா இந்த உறவுகள் அது இதுன்னு எதையாவது கொஞ்சம் பந்தம்லாம் இருந்துச்சு, அதனால உனக்கு சுத்த பிரம்மத்தை உன்னால அறிய முடியல, இப்ப வா அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணுவார்? தத்துவமசி அப்படின்னு நீங்க பிரம்மலோகத்துக்கு போன மாத்திரத்திலேயே அங்க இருக்கிற பிரம்மா என்ன பண்ணுவார்? உபதேசம் பண்ணுவார். அங்க எப்படி இருக்கும்? சாயா தபயோரிவ. சாயான்றது பாத்தீங்கன்னா நிழல், தபயோரிவனா ஒரிஜினல். பிம்பமும் பிரதிபிம்பமும் நமக்கு எப்படி நிழலும் அந்த ஒரிஜினலும் எப்படி ஸ்பஷ்டமா தெரியுதோ, இதே மாதிரி பிரம்மலோகத்துல ஞானம் அவ்வளவு ஸ்பஷ்டமா தெரியும். இது நான் இல்லைன்னு இந்த தேகத்தை ஒதுக்கிட்டு நான் பிரம்மம் அப்படின்னு அந்த லோகத்துல ரொம்ப ஈஸியா அனுபூதி ஆயிடும். அந்த பிரம்மலோகத்திலேயே ஜீவன் முக்தனாவே இருந்து திவ்ய போகங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த பிரம்மாவோடையே இருந்து என்ன ஆகிறது? மோட்சத்தை அடைகிறது, விதேக முக்தி அடைகிறது. இதுக்கு பேர் தான் கிரமமுக்தி அப்படின்னு பேர். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் காரிய அத்தியே அந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, காரிய பிரம்மலோக பிரளய பிரத்யுபஸ்தானே சதி. அந்த காரிய பிரம்மத்தோட அந்த பிரம்மலோகம் பாத்தீங்கன்னா லயமான நிலையில தத்ரைவ உற்பன்ன சம்யக்கு தர்ஷனாக. அந்த லோகத்துல பிரம்மா உபதேசம் பண்ணியிருக்காருல்ல, அங்க உபதேசம் பண்ணி நீங்க ஜீவன் முக்தரா இருக்கீங்கன்னு வச்சுங்க, சம்பன்ன உற்பன்ன சம்யக்கு தர்ஷனாக அங்க நீங்க பிரம்மானுபூதி பண்ணிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க? சந்தக அங்க இருந்து கொண்டு தது அத்தியக்ஷேன அந்த லோகத்துல இருக்கிற சுப்பீரியர் யாரு? ஹிரண்ய கர்ப்பேன. அந்த ஹிரண்ய கர்ப்பரோட சேர்ந்து சக அத்தக பரிசுத்தம் விஷ்ணோகோ பரமம் பதம் பிரதிபத்தியந்தே. அங்க இருந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட பரமபதம்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தை அந்த 2 பேரும் ஹிரண்ய கர்ப்பரும் அந்த கூட இருக்கிற அந்த எல்லா ஜீவர்களும் யாரெல்லாம் முக்தி அடைஞ்சு இருக்காங்களோ அவங்கெல்லாம் அந்த லோகம் நஷ்டமான போது பரமபதம் சொல்லக்கூடிய பிரம்மத்தை அடைகிறார்கள். இதீதம் கிரமமுக்தி அனாவிருத்தி ஸ்ருதி. அப்ப கிரமமுக்தின்றது பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது? இப்ப நம்ம போய் அடையிறது கிரமமுக்தி. இந்த கிரமமுக்தி எப்படிப்பட்டது அப்படின்னா அனாவிருத்தியாதி ஸ்ருதி அபிதானேபியோ. அனாவிருத்தி அப்படின்னா அவர்கள் திரும்ப வருவதில்லை. சாந்தோக்கிய உபனிஷத்துல கடைசி மந்திரம் நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு மந்திரம். சாந்தோக்கியத்துல ஹார்த பிரம்ம வித்யா அப்படின்னு ஒரு வித்யா. இந்த ஹிருதயத்துல ஈஸ்வரனை சிதம்பர நடராஜரை பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹிருதயத்துல உபாசனை பண்ண சொல்லியிருக்கு. அந்த உபாசனையில பாத்தீங்க அப்படின்னா யாரு முடிக்கும் போது சொல்லுது, அவன் திரும்ப வருவதில்லை அப்படின்னு கடைசி சாந்தோக்கியத்துல கடைசி மந்திரம் நச்ச புனராவர்த்தது. அதேதான் பாத்தீங்க அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல கடைசியில இருக்குன்னு சொல்லுது அனாவிருத்தி சப்தாத் அப்படின்னு. அவன் திரும்ப வருவதில்லை அப்படின்னு. பிரம்மலோகத்தை அடைஞ்சவங்க திரும்ப வருவதில்லை. இதுல முதல்லது சாயுஜ்ய பதவின்னு பேர். இப்ப நான் சொல்ல போறேன், அதனால புரிச்சுங்க. சாயுஜ்ய பதவியை அடைந்தவர்கள் திரும்ப வருவதில்லை. மீதி கேட்டகரி என்ன சுவாமி அப்படின்னா சாமீபியம், சாரூபியம், சாலோக்கியம் இருக்கா? இந்த சாமீபியத்தை இதுலதான் கான்ட்ரடிக்ஷன் இருக்கேன். சாமீபியத்தையோ இல்ல சாரூபியத்தையோ அடைந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா யமதர்மராஜா மாதிரி தேவதைகளா ஆகி அந்த பிரம்மாவோட காலம் இருக்கிற வரைக்கும் தேவதைகளா இருந்து இந்த லோகத்தை லீட் பண்ணக்கூடியவங்களா இருந்து நல்ல போகத்தையும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சாகர காரியத்தை பிரம்மா இவர் யமதர்மராஜா பண்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு போஸ்டிங்ல உட்கார்ந்து நல்லா போஸ்டிங் முடிகிற வரைக்கும் ஆட்சி பண்ணி அதுக்கப்புறம் விதேக முக்தி அடைவார்கள். இது 2வது கேட்டகரி. 3வது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம். நான் சொல்றது சாமீபியம்.
சாலோக்கியம் சாமீபியம் என்ன பண்றாங்கன்னா ரெட் கார்பெட்ல இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வராங்க. இந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வந்தவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? அதுக்கெல்லாம் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் படிச்சு காட்ட போறேன். திரும்ப வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல குலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறந்து வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம என்ன பண்றாங்க, பழைய பிரம்மலோகத்துக்கு ஒருத்தன் போயிட்டு வந்தானா இதெல்லாம் ஆசைப்படுவானா? இதெல்லாம் அல்பமா இருக்கிறதுனால ஆசைப்படுவானா? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. பிரம்மலோகத்தோட சுகத்தை அனுபவிச்சுட்டு வந்தவனுக்கு இதெல்லாம் அல்பமா தெரியும். ஐயோ வேணாம் சாமி அப்படின்னு தகிக்கும். அப்படியே பூரண வைராக்கியத்தோட வந்து பாத்தீங்கன்னா இங்க வருவான். வந்த மாத்திரத்துல ஏதோ ஒரு குருநாதர், நம்ம ரமண மகரிஷி மாதிரி. ரமண மகரிஷி நம்ம வெளில தெரிஞ்சது, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. ஏதோ முந்தின ஜென்மத்தோட வார்த்தை, ஒரு சப்தம் கேட்கும், நீ பிரம்மமா இருக்க அப்படின்னு. கேட்ட மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்துருவாங்க, முடிஞ்சு போய் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வருவதில்லை. திரும்ப அவங்க இங்க வந்துட்டு திரும்ப முக்தி அடைகிறாங்க. அப்ப 2 கேட்டகரி பிரம்மலோகத்தை அடைஞ்சவங்க கீழே வராங்க. ஒரு கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா தேவத்தையா, உத்கிருஷ்டமான தேவத்தை, ஜீவன் முக்தரா இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி பிரம்மாவோடையே பக்கத்துல இருந்து சாயுஜ்யத்தை அடைஞ்சு அங்கேயே முக்தி அடைஞ்சுவாங்க. இதுதான் சொல்லப்பட்டு ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருங்க. என்னது 14வது ஸ்லோகம். கிஞ்ச இத பத்தி மேலும் நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாஹம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாஹம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. அற்புதமான ஸ்லோகம் இது. ஹே பார்த்த, பார்த்த எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் பொறுமையா இருக்கிறதுக்கு தான் பார்த்த சப்தம். பூமி மாறி பிரித்தாமைந்தன் நம்ம சொல்லியிருக்கோம்ல. அப்ப உபாசகன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். 1 நாள் 2 நாள்ல இருக்கிறது இல்லை இது. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்தியச்ச. இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள்லயே பார்த்துருக்கோம் நம்ம. ஆகையினால் எல்லா காலங்களிலும் என்னையே நினைத்து கொண்டு யுத்தம் பண்ணு அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்ப கிடைக்கும் அப்படிலாம் நீங்க கேட்கவே கேட்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பொறுமை ரொம்ப வேணும். நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எத்தனை வருஷங்கள் கொடுக்குறோம்? 17 வருஷம் படிச்சாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டரே ஆக முடியுது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் இந்த மோட்சம் மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா 1 வருஷம் 2 வருஷத்துல கிடைச்சிடணும்னு நினைக்கிறோம். அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், தீர்க்க காலம் பண்ண வேண்டியிருக்கும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா அனன்யசேதா சததம். ஹே பார்த்த, ஏ பிரதாமைந்தனே, பொறுமையா இருக்கிறவனே, பொறுமையா இரு. என்ன பண்ண? அனன்யசேதா சததம். அனன்யசேத்தான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனன்ய பக்தின்னு பேர். இதுக்கு என்ன பேர் எழுதிக்கிறீங்க பக்கத்துல? அனன்யசேதான்றதுக்கு அர்த்தம் அகங்கிரக உபாசனை. முக்கியமானது இது. சாஸ்திரத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான உபாசனை சொல்லியிருக்கேன். இது பிரம்மசூத்திரத்துல ரொம்ப கிளியரா இருக்கு. பிரதீக உபாசனை, நம்ம உருவத்தை வச்சு சிலைய வச்சு அபிஷேக ஆராதனைகள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேரு பிரதீக உபாசனை. அதுக்கப்புறம் குணங்களை ஏத்தி வச்சு உபாசிக்கிறதுக்கு பேரு சம்பத் உபாசனை. திவ்ய கண்ணை மூடிக்கிட்டு கிருஷ்ணனோட லீலையெல்லாம் நினைச்சுக்கிட்டு அதை விசுவலைஸ் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அவனுடைய கருணையினால உங்களுக்கு கண்ட ஜலமா வருது. கருணையோட நீங்க அந்த பாவத்தோட போறீங்க அப்படின்னா அது உத்கிருஷ்டம். அது வந்து சம்பத் உபாசனை. 3வது உபாசனைக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனே நான், நானே அவன், அவனே நான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவோகம், சிவோகம், சதாசிவோகம், ஹம்சோகம் அப்படின்னு எதெல்லாம் நான் அவனாயிருக்கின்றேன் அப்படின்னு நம்ம பாவிக்கிறோமோ அதுக்கு பேரு அகங்கிரக உபாசனைன்னு பேர். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அனன்ய பக்தி அப்படின்னு பேர். அதுக்கு பேர் நானும் அவனும் வேறில்லை அப்படின்னு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க நாம ரூபம் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட அந்த ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா நாமத்திலேயோ ரூபத்திலேயோ இன்னும் இருக்கு. நிர்குண நிராகாரம் எனக்கு இன்னும் பிடிபடல. அப்படிப்பட்ட அனன்ய சேத்தா, அனன்ய சேத்தான மனசு. அனன்ய சேத்தான என்ன அர்த்தம்? நானும் அவனும் வேறில்லை அப்படின்ற சித்தத்தோடு யோ எவன், எந்த சாதகன் என்ன பண்றா? சததம் மாம் ஸ்மரதி, சதா காலமும். சததம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்லப்படுற
சததம்னா தொடர்ந்து, தொடர்ந்து எல்லா காலத்திலையும், நித்திய சக எல்லா காலத்திலும் நித்தியமா, யோ ஸ்மரதி எவன் என்னையே ஸ்மரிச்சுக்கிட்டு இருக்கான. எப்படி ஸ்மரிக்கணும்? இப்ப அதான் உங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுக்கிறதா இருக்கட்டும், இப்ப பகவத்கீதையில உங்களுக்கு சொல்றதா இருக்கட்டும், நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், சிந்தனை பண்ணுங்க. டெய்லி காலையில பாத்தீங்கன்னா எந்திரிச்சோன்னு சொல்லுங்க, என்னோட சைத்தன்யம் அவர் தான், என்னுடைய ஆத்மாவை அவர் தான் இருக்கார், நான் கான்சியஸ்னஸ், அந்த பரமாத்மா தான், சிவன் தான் பாத்தீங்கன்னா பஞ்சு மாதிரி கான்சியஸ்னஸ் தான் இருக்கார். அதே நேரத்துல அவர் தான் பாத்தீங்கன்னா டைலியூஷன் ஃபார்ம் ஆகும்போது மூச்சா என்னுடைய பிராணனா இருக்கார். ஜீவனம் சர்வபூதேஷ், எல்லா ஜீவர்களையும் அவர் தான் ஜீவனமா இருக்கார், உயிரா இருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா அடுத்து புத்தியா யார் இருக்கார்? அந்த ஹிரண்யகர்பர் தான் புத்தியா இருக்கார், அவர் தான் என்னுடைய மனசா இருக்கார். இந்த இந்திரியங்கள் எல்லாத்திலையும் பிராண ரூபத்தில் அவர் தான் இருக்கார், இந்த தேகமா அவர் தான் இருக்கார், இந்த ஜெகத்தா அவர் தான் இருக்கார். அப்ப நான் அவரா தான் இருக்கேன், எனக்குன்னு தனி பிளேஸ் இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா நான் அவரா இருக்கேன் அப்படின்னு அனன்ய பாவத்தை பாத்தீங்கன்னா சதா காலமும் யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தஸ்ய அகம் சுலபக, நான் ரொம்ப ஈஸியா பாத்தீங்கன்னா அடையப்படுபவன். அவர்களுக்கு யார் இது மாதிரி பாவிக்கிறாங்களோ சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியா பாத்தீங்கன்னா கிடைச்சிருவேன்ப்பா. அது மட்டும் இல்ல, நித்திய யுக்தசிய யோகியனை ஹைலைட் பண்ணீங்க. நம்ம ஈஸியா அடைஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா எத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா அப்படின்னு 6:26 6:20 நினைக்கிறேன், 6:20 பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. நிர்குணத்துல நீங்க நித்தியத்துக்கும் சித்த விற்த்திகளை பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணி ஆகணும். அது நிர்விகல்ப சமாதின்னு பேர் 6:20. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இங்க சொல்றதும் அதேதான், நித்திய யுக்தசிய யோகினக, சதா காலமும் பாத்தீங்கன்னா அந்த பகவானோட கூடி இருக்கிறது. யுஜி தாத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யோகேன்னு அர்த்தம். நம்ம வேதாந்தத்துல நிர்குணத்தை படிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்துல சமாதியை பத்தி பேசும்போது, நிர்விகல்ப சமாதியை பத்தி பேசும்போதும், இல்ல 6வது அத்தியாயத்தை பேசும்போதும் யோகம்ன்றதுக்கு அர்த்தம் நிர்விகல்ப சமாதி, நிர்குண நிராகாரத்தை பிராப்தி பண்றது. அதுக்கு என்னன்னா யுஜ்ஜி சமாதவுன்ற தாத்து. யுஜ்ஜி சமாதவுனா சமாதியில் அந்த அர்த்தம். இந்த இடத்துல கிரமமுக்திக்கு பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த பகவானோட ஒன்றிணைதல், அந்த ஒன்றிணைதலுக்கு என்ன பேரு அப்படின்னா யுஜிர் யோகே அப்படின்னு பேரு. சமாதி அர்த்தம் இல்லாம யோகம்னு பேரு. சதா காலமும் அந்த யோகியா இருக்கிறவன் என்ன பண்ணணும், அந்த பகவானோடையே ஒன்றிணைச்சு நான் அவனா இருக்கேன் அப்படின்னே வாசுதேவோகம் 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 சிவோகம் 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 சிவோகம், இதையே பாத்தீங்கன்னா சதா காலமும் கூடியிருக்கிறவன் அவனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நான் கிடைத்து விடுவேன். மந்திர பாஷத்துக்கு வந்துருங்க. ஆச்சரிய சொல்றார் அனன்ய சேதா. அனன்ய சேத்தானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரிய சொல்றார் ந அந்நிய விஷயே சேதா. 2 அர்த்தம் பண்றோம் இதுல. ஒண்ணு பாத்தீங்கன்னா அனன்ய சித்தம், அனன்ய மனசுல என்ன அர்த்தம், வெளியில வேற விஷயத்திலேயே போகாம மனசு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு அனன்ய சித்தம்னு பேரு. அதே நேரத்துல இன்னொரு மீனிங் எடுக்கிறோம், அவனே நான் அப்படின்னு பண்ணினீங்கன்னா அதுக்கு பேரும் அனன்ய சித்தம்னு பேர். ஆச்சாரியர் என்ன பண்றார், ந அந்நிய விஷயே சேதா, எவருக்கு பாத்தீங்கன்னா எஸ்ய, எவனுக்கு பாத்தீங்கன்னா வேற விஷயத்துல மனசு போகாம பகவானோட நாமத்திலேயே இருக்கும், ஓம் 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 ஓம்னு அந்த ஒரே நாமத்திலேயே இருக்கும், வேற விஷயத்துல போகாம இருக்கும். அப்படிப்பட்ட சித்தத்தை உடையவனுக்கு பேரு அனன்ய சேத்தான்னு பேரு. அப்படிப்பட்டவன் சக அயம், அப்படிப்பட்ட இவன் அனன்ய சேதா யோகி அப்படின்னு பேர். யாருவன், யோகி. சதா காலம் பகவானோட இணைஞ்சு இருக்கிறவன், சேர்ந்து இருக்கிறவன் யோகி. சததம் அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வதா. சததம்ன்றதுக்கு அர்த்தம் சர்வதா. சர்வதான என்னதும் எல்லா காலத்திலையும். அப்ப மரணத்துக்கு ப்ரிப்பேர், மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சவனே என்ன பண்ணிடணும், வந்துடணும், அட்டென்ஷனுக்கு வந்துடணும். சதா ஈஸ்வர சிந்தனையோடையே இருந்துகிட்டு யோமாம் பரமேஸ்வரம் ஸ்மரத்தி நித்தியசக, எவன் என்னை பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய என்னை சிந்திச்சுக்கிட்டே இருக்கானோ நித்தியமாக. சிந்திச்சுக்கிட்டே என்ன சுவாமி,
அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் யோக சூத்திரத்தை கொண்டு வந்துடுறார். என்னன்னா பாஷ்யத்துல சொல்ற சதத்தம்ன்ற வார்த்தைக்கு என்ன சுவாமி அர்த்தம்னா சர்வதான்னு சொல்லியிருக்கு, மீனிங் எல்லா காலத்திலையும் அப்படின்னு. அந்த சதத்தம்ன்றதுக்கு அர்த்தம் நைரந்தரியம் உச்சியதே. நைரந்தரியம்னு என்னது யோக சூத்திரம் படிச்சவங்களுக்கு தெரியும். யோக சூத்திரத்துல நம்ம பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதகன்னு ஒரு சூத்திரம் 1:12 யோக சூத்திரத்துல 1:12. இந்த அபியாச யோக யுக்தேன முன்னாடி நமக்கு இந்த ஸ்லோகத்திலே எத்தனாவது ஸ்லோகம் பார்த்திருக்கோம்? அபியாச யோக யுக்தேன சேத்தசா நாண்யகாமின 8வது ஸ்லோகம் படிச்சிருக்கோம். அந்த 8வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டதை இங்க கொண்டு வர அபியாசம்னா என்ன சுவாமி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்க கால நைரந்தரிய சத்கார ஆசேவிதோ திருட பூமிகி அப்படின்னு யோக சூத்திரத்துல 1:14 சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்க காலம் இருக்கணும், நிரந்தரம் இருக்கணும். இங்க ஆச்சாரியர் சொல்றாரு சதத்தம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா நைரந்தரியம் உச்சியதே. நைரந்தரியம்னா நிரந்தரமா. நிரந்தரம் என்ன சுவாமி அப்படின்னா எண்ணெயை ஊத்துனா எப்படி பாத்தீங்கன்னா எந்த பிரேக்கும் இல்லாம எண்ணெய் விளக்கெண்ணெய் பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸா ஊத்துமோ, தைலதாரைன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சதா தொடர்ந்து அபியாசம் இருக்கிறது. டெய்லி 5ல இருந்து 6 வரைக்கும் நான் உட்காருவேன் அப்படின்னா எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வருஷக்கணக்கா பண்ணிக்கிட்டே இருக்கிறது. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேரு நைரந்தரியம், நிரந்தரம்னு பேர். அடிச்சா அதுக்கப்புறம் 2வது நித்தியசக இதி. நித்தியம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் சுவாமி அப்படின்னா தீர்க்க காலத்துவம் உச்சியதே. யோக சூத்திரத்துல சொன்ன தீர்க்க கால நைரந்தரியம் ரெண்டுமே வந்துருச்சு பாருங்க. அப்ப தீர்க்க காலம்னு என்ன சுவாமி 10 நாள்ல பண்ண ஆகுமா? ஆகாது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. யாரு? நம்ம சுதாகர், யோக சுதாகரம் படிக்கும் போது சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்லியிருந்தார் ஒரு எக்ஸாம்பிள். இந்த தீர்க்க காலம் அப்படின்னா என்ன சுவாமி எடுக்கிறது அப்படின்னா பையனை கொண்டு போய் அப்பா என்ன பண்றார், பையனை கொண்டு போய் வேத பாடசாலையில விட்டார். விட்டுட்டு வீட்டுக்கு வந்தவர் ஒய்ஃப்ட கேட்கிறாரு, பையன் போய் 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, ஏன் திரும்ப வரல அப்படின்னு ஒய்ஃப்ட கேட்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதம் எத்தனை? வேதம் ரிக்கெஜு சாம அதர்வனம் 4 வேதம் தானே. பையன் போய் 5 நாள் ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு. அப்ப இவர் நினைச்சுக்கிட்டாரு என்னன்னு கேட்டீங்கன்னா 4 வேதத்தையும் 4 நாள்ல படிச்சிடலாம், 5வது நாளே எங்க வீட்டுக்கு வந்திருக்கணுமே பையன் அப்படின்னு. முடியுமா? அது ஒரு ஷாக்கைய பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கே 12 வருஷ காலம் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா டைம் கொடுக்க வேண்டியிருக்குல்ல. டாக்டருக்கு படிக்கிறதுக்கு 5 வருஷமா 17 வருஷமா? 17 வருஷம் 1ஆம் கிளாஸ்ல இருந்து. அது இப்ப ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி எல்லாம் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி ப்ரீகேஜிலே கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வர்றதுக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th, 12th இருந்து டிகிரி. அது பாத்தீங்கன்னா அது ஹவுஸ் சர்ஜன் வேற. அதுக்கப்புறம் எம்டிஓ எம்எஸ்ஓ பண்ணி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லைஃப்ல பாத்தீங்கன்னா எவ்வளோ காலத்தை ஒரு ஹவுஸ் சர்ஜன் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனியா இண்டிவிஜுவலா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எவ்வளவு காலம் பண்றோம். அப்போ பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் கொடுக்குறோம். அப்போ 4 நாள் 5 நாள்ல முடிஞ்சிருமா சாமி? முடியாது. அப்ப தீர்க்க காலம் அபியாசம். அதுக்காக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றது, இன்னைக்கே ஓங்காரத்தை ஆரம்பிச்சிருங்க. ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாலும் வேஸ்ட். இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு டைம் வச்சுக்கங்க, கரெக்டா கம்ஃபர்டபுளான டைம் வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருங்க. விடாம நிரந்தரமா பண்ணுங்க, காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. பகவானுக்காக தான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும், இல்லைன்னா திரும்ப திரும்ப புழு பூச்சியா பிறந்துகிட்டு இருப்போம். அதனால பாத்தீங்கன்னா தப்பிச்சு போகணும் அப்படின்னா இன்னைக்கு ஆரம்பிச்சு தீர்க்க காலம் பண்ணுங்க, நிரந்தரமா பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. அதனாலதான் இங்க ஆச்சாரியர் சொல்ற தீர்க்க காலத்துவம் உச்சியது ந சன்மாசம் சம்பத்சரம் வா. யோக சுதாகரத்துல இவர் சொன்ன மாதிரியே சொல்றார், 6 மாசத்துலயோ ந சன்மாசம் 6 மாசத்துல சித்திக்காது, சம்பத்சரம் வா 1 வருஷத்துல சித்திக்காது. 24 நிமிஷம் வாங்க எனக்காக கொடுங்க அப்படின்னு ஜக்கி வாத்தியம் சொல்ற மாதிரிலாம் நடக்காது. 24 நிமிஷத்துல ஒரு புண்ணாக்கும் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்றதுக்கே எனக்கு இத்தனை டைம் எடுக்குது. இன்னும் என்னால பாத்தீங்கன்னா பூர்த்தியா உங்களுக்கு சொல்ல முடியலன்னு எனக்கு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. இன்னும் நல்லா சொல்ல முடியலையே அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு புரிய வைக்கிறது பாத்தீங்கன்னா 24 நிமிஷம், அரை நாள், ஒரு நாள். ஆச்சரிய சொல்றாரு 6 மாசத்துல இல்ல, 1 வருஷத்துல இல்ல. கிம் தெரியும் ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாவத் ஜீவம்
ஹைலைட் பண்ணீங்க அதெல்லாம். யாவத் ஜீவம் அப்படின்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா முழு சமயம் ஜீவனம் பரியந்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லாஸ்ட் தாட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உபாசகன் என்ன பண்ண கொண்டு போகணும். நடுவுல விட்டுட்டு வேற என்ன பண்ண போறீங்க? மோட்சத்துக்காக உள்ள இறங்கிருக்கீங்கன்னா மோட்சம் அடையிற வரைக்கும் கடைசி தாட்டு வரைக்கும் யாவத் ஜீவம் நைரந்தரியேன யோ மாம் ஸ்மரதி இத்தியர்த்தக. நிரந்தரமா சாகர காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவன் சிந்திக்கிறானோ. அப்ப என்ன பண்ணணும்? மெதுவா மெதுவா வானப்பிரஸ்தர்களா இருக்கிறவங்க வேற எந்த வேலையும் இல்லை. இங்க போலாம் அங்க போலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம், சுத்தி இருக்கிற லோக்கத்துக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த கிரம முக்தியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரம் என்ன பேசுது, பிருகதாரண்யம் சாந்தோக்கியம் என்ன பேசுதுன்னு யாருக்கும் தெரியாது. மேலோட்டமா படிச்சுட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா இதோட சீரியஸ்னஸ் நமக்கு நல்லா புரியணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமையும் கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு சதா வந்து சுவாத்தியாயம் பண்ணுங்க. அடைஞ்சா மகாதேவி ஜீவன் முக்தி இங்கேயே, அடையாவிட்டால் மரணதேவி. மரணம் அடைஞ்சா எங்க போவோம்? பிரம்மலோகத்துக்கு போவோம். 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷனை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா வேற எதுக்குமே நமக்குள்ளார இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா யாவத் ஜீவனம் இருக்கிற வரைக்கும் நிரந்தரமா என்னை சிந்திக்கிறவங்களா அப்படின்னு அர்த்தம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகம் வருது. ஆச்சாரியா சொல்ற, தவ சௌலபியேன கிம் சியாத். இன்னும் இருக்கா? ஆமாமா, இன்னும் இருக்கே, பாக்கி இருக்கு. தஸ்ய யோகினக. தஸ்ய யோகினகனா இந்த விதமா யாரு வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்றானோ, யோகியா இருந்துகிட்டு, அகம் சுலபகா, அவனுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சுலபம் என்ன சுவாமி? சுகேன லப்யா, ரொம்ப ஈஸியா. ஐயோ கஷ்டம் சாமி. எஃபர்ட்லெஸ் மெடிடேஷன் ஒருத்தர் புக்கு போட்டார் இங்க திருவண்ணாமலையில. எஃபர்ட்லெஸ் மெடிடேஷன். ஐயோ மெடிடேஷன் எவ்வளவு எஃபர்ட் போட வேண்டி இருக்கு. எத்தனாவது அங்கமா? 7வது அங்கமா அஷ்டாங்க யோகத்துல வச்சிருக்கு. ஒருத்தர் ஈஸியா வந்து ரமணாசிரமத்துல என்ன பண்ணிட்டாரு, ஒரு சுவாமி எஃபர்ட்லெஸ் மெடிடேஷன் போட்டு என்ன பண்ணிட்டாரு, 2 மேரேஜ் பண்ணிக்கிட்டார். சன்னியாசியா இருந்தவர். ராமகிருஷ்ண மடத்து சன்னியாசி. அவர் ரொம்ப இன்ஸ்பயரா நிறைய பேருக்கு இருந்தார். அவர் என்ன பண்ணார், புக்கு போட்டாரு. என்னன்னா எஃபர்ட்லெஸ். எஃபோர்ட் எல்லாமே பகவானை சிந்திக்கிறது தாங்க எஃபோர்ட்டே. வெளியில இருக்கிற விஷயங்களை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதுக்குள்ளார வரத்துக்கு வந்து ஐயோ பகவானே அவனோட அனுகிரகம் இருந்தாதான் முடியும். நம்மளால டக்குன்னு மனசு வேற எங்கேயோ போயிடுது. ஒரு 10 நிமிஷம் இருந்து வந்து பாத்தீங்கன்னா காயத்ரியை சொல்லு அப்படின்னா ஊரெல்லாம் மேய்த ஒழிய இந்த மனசு வந்து காயத்ரியில நிக்க மாட்டேங்குது. காயத்ரியை விட்டுட்டு வேற எதுக்கோ போகுது. ஓங்காரத்தை சொல்லு அப்படின்னா ஓங்காரத்தை விட்டுட்டு ஒரு பக்கம் ஓங்கார சிந்தனை போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வியாபகமா அந்த மனசு போகுது. தியானத்தை நிக்க மாட்டேங்குது. அப்ப எஃபர்ட்லெஸ்ஸா என்ன பண்ண முடியும்? எஃபர்ட்லெஸ்ஸா எருமாடாதான் இருக்க முடியும். எஃபர்ட்லெஸ்ஸா இருந்தா எருமாடாதான் இருக்க முடியும். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எருமாட்டுக்கு தான் எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கு சாக்கடையில. அப்போ வந்து அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, எஃபர்ட்லெஸ் மெடிடேஷன் புக்கை எழுதிட்டு மெடிடேஷன் பண்ற இடத்துல ஒரு அம்மா வந்தாங்க. இவர் தான் எஃபர்ட்லெஸ்ன்னு சொல்லிட்டாரு. நியமம் டோன்ட் டூஸ் நம்ம 2 முக்கியமா வச்சிருக்கோமா. இப்போ யோக சூத்திரத்துல படிச்சுட்டு இருக்கோமா, அந்த டோன்ட்ல வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், சாதகர்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது என்னன்னா, என்ன பண்றதுல முக்கியம் இல்லை, எதை பண்ணக்கூடாதுன்றதுல முக்கியமா இருக்கணும். அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, டோன்ட்ல வந்து கவனம் கொடுக்கல, எஃபர்ட்லெஸ் ஆச்சு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ஃபாரின் ஸ்திரீ வந்தாங்க. ஃபாரின் ஸ்திரீ வந்தோன்னே, அதான் முன்னாடிலாம் ரொம்ப ஊர்வசி வருவாங்க, இப்பெல்லாம் ரொம்ப ஊர்வசிலாம் இல்லை. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லண்டன்ல இருந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வந்து என்ன பண்ணிட்டாங்க, சன்னியாசியை கவுத்துட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவருடைய மெடிடேஷன் என்ன ஆயிடுச்சு, எஃபர்ட்லெஸ்ஸாக ஆகிப்போச்சு. மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க, நல்ல லேண்ட்லாம் வாங்கினாங்க. லேண்ட் வாங்கி பெரிய வீடு கட்டி சௌக்கியமா இருந்தாங்க. இருந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மா இவரோட போர்டு சன்னியாசியோட யார் இருப்பா, போயாட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இவருக்கு அப்பவும் புத்தி வரல. என்ன பண்ணிட்டாருன்னா 2வது ஒரு மேரேஜ் பண்ணிட்டாரு, இந்தியனா பார்த்து. இப்போ சௌக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ் மெடிடேஷன் இப்போவும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. யோசிச்சுப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் கேட்சிங்கா இருக்கா? கேட்சிங்லாம் இல்லை, அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. அப்போ அபியாசம் எப்படி இருக்கணும், தீர்க்க காலம் நிரந்தரம். கூட நான் ஒன்று விட்டுட்டேன், சத்கார ஆசேவிதகன்னு ஒரு கண்டிஷன் போடுறேன். தீர்க்க காலம் இருக்கணும் அனுஷ்டானம், நைரந்தரியம் இருக்கணும், கூட சத்காரம் சொல்லக்கூடிய 4 கண்டிஷன் சொல்லியிருக்கு. ஸ்ரத்தையா, ஸ்ரத்தையோட, வித்யா. இப்போ ஓங்காரத்தை பண்ண போறீங்கன்னா ஓங்காரத்தை ஃபுல்லா தெரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஓங்காரத்தை பத்தி தான் அதிகமாக சொல்ல போறேன். ஒரு பக்கம் வேதாந்தம் சொல்ல போறேன், இன்னொரு பக்கம் வந்து ஓங்காரத்தை பத்தி நல்லா சொல்ல போறேன். எல்லா பேக்கேஜ் உங்களுக்கு கொடுக்க போறேன். திரும்ப 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 டீட்டெயில் தெரிஞ்சுங்க. வித்யா இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். இப்ப நான் நம்ம எங்க போறோன்ற ரூட்டு தெரியாம போக முடியுமா?
எதுக்காக அரிச்சிராதி மார்க்கத்தெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ரூட்ல போறேன்னு தெரியணும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். இதுக்காக நல்ல பிக்சர் எல்லாம் கொடுக்கணும் நம்ம. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல வித்தியா இருக்கணும். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தபஸ் இருக்கணும். இந்திரியம் வெளியில போச்சு அப்படின்னா உங்களால அனுஷ்டானம் பண்ண முடியாது. மனசு வெளியில போச்சுன்னா அனுஷ்டானம் பண்ண முடியாது. இந்திரிய நிகிரகம் பண்ணணும், அதான் தபசு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியனை, பிரம்மத்தையே அடையணும்னு ஒரே நிச்சயம் இருக்கணும். அந்த நிச்சயத்தோட இந்த நாளுத்தோட சேர்ந்து தீர்க்க காலம் நிரந்தரம் நம்ம பண்ணோம் அப்படின்னா தஸ்ய, அப்படிப்பட்ட யோகினக, அந்த யோகிக்கு அகம் சுலபக சுகேன லப்யக, நான் ரொம்ப ஈஸியா அடையப்படுபவனா இருப்பேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, நான் ஒரு வார்த்தை, அந்த நந்தனாரோட அந்த படத்தை நான் இது பண்றேன், நல்லா நடிச்சிருக்காருங்க. அந்த யாருன்னு தெரியல, அவர் நந்தனாரா நடிச்சது. அவர் வந்து எஜமான்கிட்ட சொல்றாரு, ஆண்ட தாங்காது, ஆண்டன எஜமான், எஜமானே இந்த தேகம் தாங்காது, இந்த சிதம்பரத்துக்கு போய் நடராஜரை பார்க்கல அப்படின்னா தாங்காது அப்படின்ற, சரீரம் தாங்காதான். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவானை பார்க்கணும்னு உத்வேகம், அந்த அளவு ஏக்கம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்றாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஈஸியா அடையப்படுவேன் அப்படின்னு ஹே பார்த்த ஆச்சரிய சொல்றாரு. அதுக்கப்புறம் நித்திய யுக்தசிய, நித்திய யுக்தன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா யுக்தசிய, சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா யுக்தன்னா என்ன சுவாமி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யுக்தன்னா யோகி, யோகினா என்ன அர்த்தம் அப்படின்னா சமாஹிதசிய, சமாஹித சித்தம்னா என்ன அர்த்தம்னா ஏகாகிர சித்தத்துக்கு பேரு சமாஹித சித்தம். ஏகாகிர சித்தத்திலேயே வேற எந்த விஷயத்தோடையும் சிந்தனை இல்லாம ஏகாகிரத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், சவிதர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம்னு கடைசி வரைக்கும் என்னது லாஸ்ட் 6வது சமாதி என்ன பார்த்திருக்கோம், சாஸ்மிதா. 95% ஏகாகிர சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பின் பாயிண்ட் வரும்போது அது சாஸ்மிதான்னு பேரு. அது பிராணன்ல நிக்கிறது. சாஸ்மிதானா எல்லா சிந்தனையும் போய் மனசு வந்து பிராணன்லயே நிக்கிறது. அந்த பிராணன் தான் ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஈஸ்வரன்ட்டையே மனசு வந்து ஏகாகிர சித்தத்துல நிக்கிறதுக்கு பேரு சமாஹிதஸ்ய யோகினக. நல்ல சமாஹித சித்தம் ஏகாகிர சித்தம் இருக்கிற யோகிக்கு எதக ஏவம் அத்தக, எந்த காரணத்தினால் இவ்வாறோ அந்த காரணத்தால் அனன்ய சேதாசன். இப்ப என்ன சொல்ல வரீங்க சாமி, இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றார், எதனால இவ்வாறோ அதனால, எதையேவம் அத்தக, எந்த காரணத்தினால இந்த விதமோ அந்த காரணத்தினால அனன்ய சேதாக சன். அனன்ய சேத்தாகனா சதா காலமும் என்ன பண்ணு அப்படின்னா சமாஹிதோ பவேத், சன் மயி சதா சமாஹிதோ பவேத், சதா காலமும் என்னிடத்திலேயே ஏகாகிர சித்தத்தை, சமாஹிதோனா ஏகாகிர சித்தத்தை வச்சுக்கிட்டு அனன்ய சிந்தனையோடு இருப்பாயாக. இதான் நமக்கு கட்டளை. அப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சோ ரெடி ஆயிடணும் சாமி. 33 வயசுல ஒரு அம்மா செத்து போயிட்டாங்க. எப்ப படுத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப எந்திரிப்புமான்னு தெரியல. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரம் நான் சொல்லலை, ஒரு வாரத்துக்கு நம்ம சிஷியர்கள்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயின். எனக்கு தெரியும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற சிம்டம்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா உங்களுக்கு, கதவை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் இடத்துல எந்திரிச்சு என்ன பண்ணேன், பெயின் வர ஆரம்பிச்சோன்னே, ஏன்னா வர்றதுக்கு போயிட்டேன் அப்படின்னா வரத்துக்கு ரெடியாக இருக்கணும்ல, கிளீன் பண்ணிட்டேன். நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு தீபத்தை போட்டேன். தீபத்தை போட்டு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சிம்டம்ஸ் வந்துருச்சு. ஏன்னா பெயின், நல்ல பெயின், ஒரு பக்கம் ஒரு பெயின் இருந்துச்சுனாவே கரெக்டாக அதுதான் சிம்டம்ஸ். நான் என்ன பண்ணேன், அழகாக உட்காந்து கொஞ்சம் பிராணாயாமத்தை பண்ணிட்டு ஓங்காரம், பெயின் நல்ல பெயின், ஓங்காரத்தை சொல்ல ஆரம்பிச்சாச்சு. எப்படி தெரியுங்களா அந்த சாமர்த்தியம் வரும், பதறி போய் ஃபோனை போடுவோமா. மணி பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஃபோனை போட்டு எங்கே டாக்டர்கிட்ட போட்டு எல்லாத்தையும் ஊரையே கிளப்பி அதை பண்ணணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பகவானை சிந்தனை பண்ணி ஓம். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே ஆகலை, சரியா போச்சு. ஐயோ மிஸ் ஆகி போச்சு, எனக்கு அதான் வருத்தமாச்சு, மிஸ் ஆகி போச்சு. உங்களுக்குலாம் மெசேஜ் வந்திருக்கும், மிஸ் ஆகி போச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் சம்பவிக்கிறதுக்கு சமயம் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போதுல இருந்தே நம்ம நித்தியமா பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுதான் இங்க கட்டளையா சொல்றார் ஆச்சாரியார். என்ன பண்ணணும், சதா காலமும் என்னது அனன்ய சேதாசன், வேற சிந்தனை பக்கம் போகாம மயி என்னிடத்திலேயே சதா சமாஹிதோ, சித்தத்தை என்னிடத்திலேயே ஏகாகிரம் செய்பவனாக ஆவாயாக அப்படின்னு ஆச்சாரியர் கட்டளை கொடுத்தாச்சு. அதனால்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியும், ஈஸியா பகவான் அடைய முடியும்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அருமையான சூத்திரங்கள் இருக்கு. பிரதீக உபாசனை பண்றவங்களுக்கு வேறங்க, நல்லா தெரிஞ்சுங்க. மயி மயின்னு வார்த்தை இங்க வார்த்தை போடுறாரு பாத்தீங்களா, அனன்ய சேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யசக. ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ற மெத்தேடு படி ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை மட்டுமே அனன்ய சிந்தனை பண்ணணும். பிரதீக உபாசனை பண்றவங்களுக்கு இது இல்லைன்னு பிரம்மசூத்திரத்துல நியமம் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரன் ஜெயில்ட்டு நான் சொல்றேன், நம்ம மாமாட்டையும் நான் சொல்றேன், மாமாலாம் ரொம்ப சீரியஸா நித்தியம் நல்ல சோடச உபச்சாரத்தோட பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரதீக உபாசனையில இருந்து என்ன பண்ணணும், ஒரு விக்கிரகத்தை வச்சு ஆலம்பனம் பண்றோம்ல, இதுல இருந்து என்ன பண்ணணும், நல்லா அபியாசம் பண்ணிட்டு கொஞ்சம் மெதுவா என்ன பண்ணணும், அதை தாண்டி என்ன பண்ணணும், ஓங்காரத்துக்கு வந்துடணும், மானசத்துக்கு வந்துடணும். பிரதீக உபாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படவில்லை. மனசு நல்லா புரிஞ்சுங்க. பிரதீக உபாசனை பண்றவங்களுக்கு பிரம்மலோகம் இல்லை. அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா சம்பத்து உபாசனை பண்றானோ, குணத்தியானம், ஒரு ஸ்ரீகிருஷ்ணரோடையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து திருவிளையாடல் புராணம், நல்ல சிவாஜி நடிச்சிருக்காரு பாருங்க, இந்த பிட்டுக்கு மனுஷன் இந்த கதையை எடுத்தீங்கன்னா போதும். திருவிளையாடல் படத்தை எடுத்துங்களேன், திருவிளையாடல் படத்தை எடுத்து நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே ஒரு பாட்டை எடுத்து போடுங்க, போட்டுட்டு விசுவலைஸ் பண்ணுங்க. பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு அப்படின்னு நல்லா பண்ணியிருக்காங்க. உபாசனைக்காக குணத்தியானத்துக்கு வந்துடுங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா யசோதாட்ட பண்ண சேட்டைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார், காளிங்க நர்த்தனம் பண்ணது எப்படி, அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பகவான் என்னெல்லாம் பண்ணாரோ அந்த இன்சிடென்ட் எல்லாம் ஒரு சீரியல் இருக்கு, போட்டுட்டு கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு கண்ண மூடி உட்கார்ந்து அதை அப்படியே விசுவலைஸ் உள்ளுக்குள்ளார பண்ணுங்க. அவரோட கருணையை எப்படின்னு பாருங்க. ஏதாவது ஒண்ணு கிருஷ்ணரோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானோ ஏதாவது ஒன்னு எடுத்துக்கிட்டு விசுவலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குணத்தியானம், பாவத்தை வந்து அதுதான் கொடுக்கும் உங்களுக்கு. நந்தனார் எடுத்து பாருங்க, பட்டினத்தார் எடுத்து பாருங்க, ஒவ்வொன்றத்தையா பார்க்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க மகான்களப்பா. நல்லா படிங்க, படிச்சதுக்கு அப்புறம் விசுவலைஸ் பண்ணுங்க, உள்ளுக்குள்ளார விசுவலைஸ் பண்ணி போங்க. அதுக்கப்புறம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார தியானத்தை வந்து இந்த ரெண்டுத்தினால நம்ம தப்பிச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நான் கோயிலுக்கு போறோம் சாமி, நான் பகவான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன், நித்திய யுக்தசிய, நித்திய யுக்தனா இருக்கணும், யோகியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் பக்தி வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும், மோட்சத்தை, கிரமமுக்தியை கொடுக்கும். நான் நல்லவன் பக்தனா இருக்கேன் அப்படின்னா நல்லவனுக்கும் பக்தனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, சொர்க்கம் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வர வேண்டியதுதான். அதுக்கு மேல போறதுக்கு வந்து ஏஷ நிரோதகன் இருக்கு. இந்த அரிச்சிராதி மார்க்கமானது அந்த கருமிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லை, அடைக்கப்பட்டிருக்கு, க்ளோஸ்டு. உங்களுக்கு மரண காலத்துல வந்து இந்த அரிச்சிராதி மார்க்கம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதனால யாரெல்லாம் திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் குணத்தியானத்துக்கு வந்துடணும், இல்லைன்னா இந்த ஓங்கார தியானத்துக்கு வந்துடணும். பகவானையே ஒரு மூர்த்தியை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளார அதையே சிந்திக்கணும். ஆயிடுச்சா? இதோட இன்னைக்கு போதும், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृत् गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृत सर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतमहत्. एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. ओम नारायण नारायण नारायण.
மெதுவா ஆரம்பிச்சிருங்க. போக போக மெதுவா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆரம்பிச்சிருங்க. ஹரிவோம் ஹரிவோம் ஹரிவோம்.